Welcome back to SGT Hackers Gaming. நம்ம இந்த வீடியோல என்ன போறோம் Friends SMP Part 3 கேம் ப்ளே தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம நெதரைட் மைனிங் தான் போறோம். நாடா மூணாவது வீடியோல மைனிங்லாம் பண்றேன். பெரிய கை தான் அப்படின்னு நினைச்சாதீங்க. நமக்கு இப்பதான் டைம் கிடைச்சிச்சு ஃப்ரீயா, அதனால தான் போய் மைனிங் போயிடலாம். அப்புறம் போக முடியாதுன்னா போறேன். எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. TNT அதெல்லாம் கிடையாது. டிக்கெட் மைனிங் தான். நம்மளுக்கு ஆர்மருக்கு தேவையான அந்த 4 நெதரைட் மட்டும் எடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். அப்புறமேல நம்ம டூல்ஸுக்கு போட்டுக்கலாம். 6 நெதரைட்டும் கேட்டு வேணும். நம்ம 2 பிக்காக்ஸுக்கும் போனோம். பிக்காக்ஸ் தான் மெயின். ஆமா நிஜமாக கைஸ். போன வீடியோல நம்ம அயன் ஃபார்ம் கட்டியிருந்தோம். அது ஒர்க்காம போயிடுச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆமா கைஸ். நீ யாரா கோமாளி? எதுக்கு என் இருக்கான்? ஓ வீட்டுக்கு இல்லை வச்சிருந்தால அதனால வந்திருக்கோம். முதல்ல பிரிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்துட்டு பற்ற வச்சு விட்டுலாம். அந்த ஒரு நிமிஷம் கைஸ், எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. பிரிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சு எங்கே வச்சேன்னு தெரியல. இதுக்குள்ளே ஃப்ளிண்ட் கிடக்குது, எடுத்து வச்சுக்கலாம். கைஸ் நமக்குன்னு ஒரே ஒரு அயன் கிடைக்குது பாருங்க. நமக்குன்னு வந்திருக்கு பாருங்க. ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டீல் மேக் பண்ணிட்டு போவோம். அதற்கு பிளாக் எடுக்காம போறோம் நம்ம பாட்டுக்கு. நம்மளுக்கு ஷவல் தேவைப்படாது. ஆக்ஸ் வேணா தேவைப்படும் அடிக்கிறதுக்கு. ஃப்ரண்ட் ரொம்ப முக்கியம். எல்லாம் கரெக்டா இருக்கு. கோல்டு போட மாட்டேங்க. கொஞ்சம் அடிச்சு வளர்த்துருப்பாங்க. நமக்கு செஸ்ட் பிளேட் முக்கியம். ஒரே ஒரு ஹெல்மெட் மட்டும் செஞ்சு போட்டு போய்க்கலாம். ஏதாச்சும் இருக்குங்க மேல கோல்டு இந்த ஒர்க்கு கைஸ் நமக்குன்னு வச்சிருக்காங்க. போயிடுச்சு. 6 அந்த குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க பெயிண்டிங் நம்ம ட்ரேடிங் அதில் ஒருத்தன் கொடுத்தான். அதை தான் இப்படி ஒட்டி வச்சிருக்கேன். போலாமா? போலாங்க. என்ன மெசேஜ் அனுப்புறான். பூட்டிட்டே போலாங்க. கிட்லின் கடுப்பேத்துறாங்க. ஒன்னே ஒன்று உடச்சு விட்டுக்கோ. கோல்டு சேம வந்துட்டோமே. இங்கிலீன் பைய வேற பார்த்தா அடிப்பானுங்க. டக்குன்னு ஓடிடலாம். அங்கே போயிட்டு கோல்டு மட்டும் செஞ்சு வச்சிருக்கேன். நானும் பழக்க தோசத்தில் அப்படியே வந்துட்டேன். மொபைல் கட்டணும் இந்த மாதிரி வேணும். சரி அப்புறம் மாட்டிக்கலாம். நான் வேற ஹெல்மெட்டு செய்யாமல் அப்படியே வந்துட்டேன். ஒரு கோல்டு எங்க வச்சுக்கோ. ஒட்டிலையாடா இல்லையா? சரி கொஞ்சம் பிளாக் எடுத்துக்கலாம். பெயிண்டிங் மாட்டி விட்டு போயிடலாம். ஆக்செல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதில் ஷார்ப்னஸ் ஒன்று தான் போட்டிருக்கு. பிளாக் எடுக்க மறந்துட்டேன். ஹெல்மெட்டை மாட்ட மறந்துட்டேன். யாரா நீ என் கூட சுத்தி இருக்கப்போ? என் கூட நம்ம கூட சுத்தி இருக்காங்க. அப்படின்னு சொல்லுவேன் மட்டும் நினைச்சுவாங்க. பிக்லின் எதுவும் பண்ண மாட்டீங்களே. கைஸ் ஃபயர் ரெசிஸ்டன்ட் எடுக்க மாட்டேன். நான் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் கோல்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இவனுங்க கிட்ட ட்ரேடு பண்ண. அப்போதான் ஃபயர் ரெசிஸ்டன்ட் கிடைக்கும். கைஸ் வீட்டில் போயிட்டு ஒரு 49 கோல்டு மட்டும் எடுத்துட்டு வந்தாச்சு.
வச்சுக்கோ நீ வச்சுக்கோடா நீனு வச்சுக்கோ இந்தாடா நீனு வச்சுக்கோடா கோல்டு இந்த வச்சுக்கோங்க எல்லாம் நல்லதா கொடுக்கணும் அப்சைடியன் வச்சு என்னடா பண்ண போறேன் மேலே வா இல்லை வேணாம் அவனுங்களை குழிக்குள்ளே தள்ளி விட்டு மொத்தமாக போட்டுடலாம் உள்ளே போ எனக்கு ஒரு ஐடியா கைஸ் இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒன்று கொஞ்சம் எப்படிக்கா போயிட்டு இங்கே நான் ஒன்று கொஞ்சம் எப்படிக்கா போயிட்டு இங்கே நான் ஒன்று இடத்துல அடைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளே போயிடணும் நல்லா குர்றாடே மேக்ஸிமம் ஃபயர் ரெசிஸ்டன்ட் வேணும் உள்ள போய்க்கோ நீ இங்க வந்துட்டாங்க கோல்ட பார்த்துட்டான் வந்துட்டான் அப்படியே உள்ள போயிரு தங்க குட்டியில உள்ள போயிடணும் அப்படியே நின்னுடா உள்ள இருக்கடா கோல்டு நிறைய கோல்டு இருக்குடா எங்க போறீங்க என்னடா போகிறீங்க என்னாச்சு திடீர்னு இந்த இடத்துல அடைச்சு வச்சிடலாம் நீங்கள கோல்டுடா கோல்டு வேணாமா கோல்டுடா உள்ள போ கோல்டு போட்டிருக்கேன் மாதிரி கோல்டு போட்டிருக்கேன்டா உள்ள போங்கடா கோல்டு போட்டிருக்கேன் உள்ள போங்கடா கோல்டு என்ன கொடுத்துருக்கான் கோல்டு முடிஞ்சிச்சா என்ன கொடுத்துருக்கான் ஃபயர் ரெசிஸ்டன்ட் கொடுக்கல என்ட்ரு பல்லு கொடுத்துருக்கான் அனுப்பல கைஸ் நான் கேட்காதெல்லாம் கொடுக்குறான் மேலே வந்துட்டோம் என்ட்ரு போயிட்டு ஏண்டா டே எண்டு ஃபார்ம் கட்டும் போது அதெல்லாம் ஆடா தெரியாம இவன் என்ன வந்திருக்கான் ஃபயர் ரெசிஸ்டன்ட் சூப்பர் லாவா வந்தா பிடிச்சிக்கலாம் கோல்டு வச்சுக்கூட நீ முழுசா ட்ரை பண்ணு நான் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படிக்கா போயிட்டு வந்துடுவேன் அதுக்குள்ள எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணி முடிச்சிருக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் மைண்ட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் எதுவுமே கிடைக்கல இவ்வளோ தோற்று வந்துடும் நம்ம இருக்கிறது வந்து இப்போ என்ட்ருமேன் ஃபாரஸ்ட் நான் வந்து கீழே போயிட்டு பார்த்தேன் ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டிங்களா நல்ல பிள்ளைங்க என்ன தந்திருக்கீங்க ஃபயர் ரெசிஸ்டன்ட் கிடையாதா
ஒருவேளை அந்த பக்கம் போட்டிருப்பாங்களோ. ஆமாங்க கைஸ், அந்த பக்கம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு வந்து இன்னும் ஒரு 2 ஃபயர் சீசன் போட்டிருந்தீங்கன்னா உங்களை விட்டுருவேன். என்ன போட்டிருக்கீங்க? எனக்கு வாட்டர் பாட்டிலும் வேணாம்டா. வேற எதுவுமே போடலையா? தலை இங்கிட்டு போட்டிருக்கீங்களா? என்னது? சரி அப்படியா, நான் இங்கே ஏறிடுறேன் மேலே. யாரும் பாத்திரக்கூடாது. பார்த்தாங்கன்னா நம்ம மேல படை எடுத்து வருவாங்க. இன்னும் சவுண்டு போட்டு முதல்ல அடிக்கணும். என்னடாச்சு தலை? என்னாச்சு உன் தலை? கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போக முடியும். இங்க ஒருத்தர் இருக்கணும். இந்த பக்கம் போனா எதுவும் ஆகுது. கரெக்டா வந்துட்டேன் கைஸ். சூப்பர், கரெக்டா வந்துட்டோம். நம்ம ஸ்பானம் பார்த்தீங்களா? எங்க போய் ஸ்பான் பண்ணி விட்டுருக்காங்கன்ட்டு. நமக்கு ஒரு கேவலமான ஸ்பான் கிடைக்குது. நல்ல ஸ்பான் கிடைச்சிருக்க கூடாதா? சரி, Y15க்கு போலாம். ஃபயர் போட்டிருக்கனால மேகபாலம் எதுவுமே பண்ண முடியாது. நம்மள தொடவே முடியாது கைஸ். அந்த தொட முடியாது கிடையாது, நம்மளை அடிக்க முடியாது. ஐயோ, இது வேற எஃபிஷியன்சி 5 இருக்கும். ஜர்ன்னு மைண்ட் பண்ணுது கைஸ். கேவு Y15க்கு வந்தாச்சு. அப்படியே வந்துட்டே போக வேண்டியதான். என்னது? போடு என்சென்ட் இப்படி போடு. வேற மாதிரி கைஸ், வேற லெவல். என்னடா இது தரீங்க? நான் கேட்டது ஏன்ஷியன்ட் இப்படி வேற இருக்கா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. வேற கிராவலா வருது. நம்ம வேற பக்கம் போலாம். இந்த வீட்டில் போயிட்டு பெட் எடுத்து வந்துடலாம்னு நினைக்கிறேன். நம்ம கிட்டதான் இருக்குல்ல பெட்டு. நம்ம வில்லேஜர் ட்ரேடர்ல தானே வாங்கி வச்சிருந்தோம். மேல வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி போடணும் கைஸ். லாவா இந்த ஓரத்துல தானே 2 ஓட்டம் இருக்கும். அந்த இருக்கு கரெக்டா. இங்க இந்த ஓட்டை தான்.
இன்னைக்கு எடுக்க முடியலன்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து செஸ்ட் பிளேட்டுக்கு மட்டும் போட்டு போயிடலாம். ஃபயர் சீசன் முடிஞ்சிச்சு. எங்க இருக்கு அதுதானே ஓட்ட தலையில போயிருக்கோம் கைஸ். நான் ஏற முடிக்கிறேன். என்னாச்சு நெருப்புல பட்டானா? சரி நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். நம்மளோட ட்ரேடிங் ஹால்ல நினைச்சா இந்த செஸ்ட் அதை வந்து ஓப்பன் பண்ணா பெட் இருக்கு. இங்க மற்ற பெட்டெல்லாம் காணோம். இங்க வச்சேனா இல்லை வீட்டில் தூக்கிட்டு போயிட்டு வச்சுட்டேன். வீட்டில் தான் தூக்கிட்டு போயிட்டு வச்சுப்பேன். இது வந்து எதுக்கு கிடைக்குதுன்னு தெரியல. இந்த ஃபார்ம் இந்த வில்லேஜர் வச்சுக்கிறோம். சரி வச்சுக்கோடா. என்னமோ வச்சுக்கோ. நீ என்ன வச்சுக்கணும் வந்து ஒரு வில்லேஜர் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறது. நார்மல் வில்லேஜர் அவன்கிட்ட இருந்து ஃபுல்லாக வாங்கிக்கிறேன். பெட்டு ஆமாங்க அயன் ஃபார்முக்கு போட்டார். முக்கியமான ஒரு விஷயம் காட்ட மறந்துட்டேன் உங்ககிட்ட. நம்ம உள் ஃபார்ம் வச்சிருக்கோம்ல, உள் ஷாப் கட்டி குத்துறால ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும்னு நினச்சேன். காட்டணும்னு வேலை. இது வந்து நம்ம உள் ஃபார்ம் வந்து நம்ம புது வீடு கட்டிடுறேன், ட்ரீம் ப்ராஜெக்ட் அதெல்லாம் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இந்த அயன் ஃபார்ம் தூக்கிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வச்சிருந்தோம். அந்த மலைக்கு மேலே நான் வந்து போயிட்டு காட்டுறேன். அதனால வந்து நான் வந்து ஒரு அயன் ஷாப் கூட கட்டியிருந்தேன். இந்த காட்டுறேன் பாருங்க. இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தால் வரும். ஒரு டேர்னிங் வரும் கடைசியில். அந்த டேர்னிங்கில் உடஞ்சி ஒரு ரோடு மாதிரியே நான் வந்து ஷாலை வச்சு போட்டிருப்பேன். பாருங்கள் நீங்கள் வேணால் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து அந்த ஸ்கெலிட்டன் ஹார்ஸ் மேலே பக்கத்தில் போனால் ஒரு மின்னல் தாக்கி அந்த ஸ்கெலிட்டன்லாம் ஹார்ஸ் மேலே உட்காந்துட்டு வருவாங்களே, அந்த மாதிரி வந்தாங்க. அதில் தான் இந்த 2 ஸ்கெலிட்டன் ஹார்ஸை பிடிச்சி வச்சேன். இன்னொரு ஹார்ஸ் வந்துச்சு எங்கே போணுச்சுன்னு தெரில. ரோடு மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனேன். மெயின் மேட்ரு இதுதான் கைஸ். நான் வந்து ஆஃப்லைனில் கட்டிட்டேன். அதே இன்ஃபார்ம் தான் அப்படியே இங்கே தூக்கி கட்டி வச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ். நான் வந்து மொத்தமாகவே கிளாஸ் போட்டு வச்சிருந்தேனா, அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த பக்கம் மட்டும் ஸ்பான் ஆகிடும். அந்த இடத்துல கோலம் வந்து இந்த பக்கம் ஸ்பான் ஆகாமல் இங்கே வெளியே ஸ்பான் ஆகிடும், இடம் பத்தாமல். அதனால வந்து பாதிக்கு பாதி இப்படி போட்டேன். இந்த இன்ஃபார்மில் செஸ்ட்டு பாருங்க எவ்வளோ இருக்குங்க. இங்கே இவ்வளோ இருக்குன்னு வந்து பூனை சாவும் ஸ்டிங்கு கிடைக்கும். நம்ம வந்து அயன் எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போதைக்கு. அப்புறமா ஃபுல்லாக நான் எடுத்துக்கலாம். அயன் ஷாப்பு ஒன்று கட்டியிருந்தோம். டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணவே இல்லை. நான் சுத்தமாக பண்ணல. சும்மா டீப் ஸ்லேட் இருக்குல்ல, டீப் ஸ்லேட்டு, இந்த கபிள்டு டீப் ஸ்லேட்டு அதை மட்டும் வச்சு விட்ருக்கேன் ஸ்லாப் வச்சுட்டு. அவ்வளோதான் பண்ணியிருக்கேன் ஷாப்பு. வெரி 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 சிம்பிள். அவ்வளோ சிம்பிள். இந்த வீடு அளவு கூட இருக்காது கைஸ், ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம அரிசோர் கட்டி கொடுத்தால நம்மளுக்கு ஒரு உள் ஷாப்பு. இந்த அது சைஸுக்கு அந்த ஒரு டிபிள்ஸ் ஒரு கருப்பு கலரில் தெரியுதா டீப் ஸ்லேட்டில், அதே தான். இதே தான் அங்கே பாருங்க. டீப் ஸ்லேட் வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி வச்சுருந்தேன். வெல்கம் டு தி SGT அயன் ஷாப். வெல்கம் டு தி அயன் ஷாப். 64 அயன் 2 டைமண்ட். சேல் ஆயிடுச்சா? சேல் ஆயிருக்கு. இது எங்கேயா கிடக்குறோமா? உள் ஷாப்பில் ஏதாச்சும் சேல் ஆயிருக்கா? உள் ஷாப் கேஷ் கவுண்டர். இந்த உள்ளு மட்டும் திருப்பிட்டு உட் வச்சுருக்காங்க. நம்ம இதில் ஏதாச்சும் சேல். இந்த சைன் போர்டு வச்சேன் அதுக்கு ஆஃப்லைனில். வெல்கம் டு தி SGT கடை. ஃப்ளிண்ட் வச்சுருங்க. கோல்டன் ஆப்பிள் எடுத்துட்டு ஃப்ரீயை மட்டும் எடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த ஃப்ரீ அதெல்லாம் ப்ரெட்டு ஒன்று கூட வாங்குவாங்க. கோல்டன் கேப் 2 வாங்கிட்டு என் வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போனான்.
உட்டு வச்சிருக்கியாடா இன்னைக்கு? உட்டு வச்சிருக்க மாட்டானே. வச்சிருக்கான் கைஸ். உட்டு வச்சிருக்கான் நம்ம இது பண்றதுக்காக. ஏன்டா கேப்டன் கிடையாதா? சரி குரூஸ்டா வச்சிருக்கான், நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டாக் ஒரு டைமண்ட். ஒரு ஸ்டாக் வந்து 2 டைமண்ட் சொல்லியிருந்தோம். கேஷ் கவுண்டரில் வச்சு விட்டு போயிடலாம். அயன் ஷாப்ல இருந்துச்சு. டைமண்ட் 2 டைமண்டா 1 டைமண்டான்னு தெரியல. இங்கே ட்ரைடன்ட் லாயல்ட்டி என்சார்ட் பண்ணி வச்சுட்டேங்க. லாயல்ட்டி 2 மெண்டிங் தான் இன்னும் கிடைக்கல. அந்த பெண்டிங் வில்லேஜர் கட்சானா பிடிச்சி போட்டுருவேன். கேஷ் கவுண்டரில் 2 டைமண்ட் வச்சிடலாம். நான் தான் 10 + வச்சு விட்டேன். இந்த இடத்துல வந்து வில்லேஜர் வந்து 18 வில்லேஜ் தான் கொண்டு போனேன். மிச்சம் 2 வில்லேஜர் இங்கே தான் சத்தம் போட்டு இருப்பாங்க. ஹூவான்ட்டு என் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால் மேல அந்த இடத்துல வந்து டார்ச் வந்து தண்ணி பட்டு உடஞ்சி அந்த இடத்துல வந்து ஜாம்பிஸ் பண்ணாங்க. எல்லாருமே ஜாம்பி வில்லேஜர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் ஆகும். என்னன்னு பார்த்தா பெட்டு வந்து சரியா ஆக்குபை பண்ணாங்க. 10 பேர் ஆக்குபை பண்ணாங்க. 10 பேர் பண்ண. ஆமா இதுவே பண்ண பாருங்க. பெட்டே பண்ணாம இருக்கேன். இதோ மறந்து போயிடுறேன். நான் பாட்டுக்கு வரேன். வெளியே வந்துட்டேனா? டே என்னாச்சுடா? எல்லாமே பர்பிள் கலர்ல தெரியுது கைஸ். இங்கிட்டா வெளியே வந்துட்டேன். அப்படியே ஸ்க்ரீனே ஒரு மாதிரி சுத்துது கைஸ். ஜொயின்ட்டு உள் ஷாப்ல இருந்து கொஞ்சோண்டு உள்ள எடுத்துட்டு வந்துடுறேன். வந்து ஸ்மிட்டு பண்ண மாட்டேங்கிறான் கைஸ். வேகமாகவே ஓட மாட்டேங்கிறான். பொறுமையாக தான் வரான். டபுள் கிளிக் பண்ண வேகமாக வருவாள் மூவ் பட்டனை. அது வந்து பண்ண மாட்டேங்கிறான் அவன். ஏன்னா அவனுக்கு வந்து ஃபுட்டு வந்து இந்த சர்வரில் வந்து ரொம்ப எடுக்குது. அதனால தான் நான் வந்து கோல்டன் கேரட்டே மெயினாக வாங்கி வச்சுருக்கேன். சரி உள் ஷாப்புக்கு இது எடுக்கிற பாருங்க. அப்படியே எடுத்துக்குவோம். என்னப்பா அப்படியே போயிட்டு பெட்டு பண்ணுவோம். பெட்டு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து அப்படியே செஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே வந்துடலாம். இவன் வீட்டுக்கு போவோம். இவன் வீட்லேயே பண்ணிட்டு போயிடலாம். இவனுக்கு வந்து அந்த ஸ்கெலிட்டன் நர்ஸ்னு பேர் நேம் டேக் வச்சு கொடுத்துருந்தேன். ஹரிஷோர் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் தேஜஸ் ஹரிஷோர் ஹவுஸ்ன்னு வச்சுருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு வேணான்ட்டேன். அதனால என் பேரை மட்டும் எடுத்துட்டான். கிராஃப்டிங் டேபிளுங்கடா. 2 ஸ்டோன்லாம் வச்சுருக்கேன் கைஸ். என்னென்னமோ ஆட்டையை போட்டு வந்துட்டான் போல வில்லேஜர் ஹவுஸ்லேருந்து. பன்னெண்டு பெட்டு 16 17 18 19 21 போதும். இன்வென்டரி 10 அளவுக்கு பண்ணலாம். இன்னும் ஒன்றும் பண்ணலாம். அடப்பாவி வலிச்சு வச்சிருக்காங்க. சரி இந்த நெதராக்க போட்டுருவோம் கீழே. வீட்டில் போயிட்டு ஒரு 2 செஸ்ட்டு இதுக்காக வைக்கணும். நெதரில் வந்து வைக்கணும். மெயின் மனா அப்போ கிடைக்க போகுது கைஸ். அதுக்கே நெதரைக்கெலாம் இப்போ மெயின் மனா கிடைச்சிரும். காலையில் ஆக்கி விட்டுறலாம். தூங்குறதுக்கு சோம்பேறித்தனம். மற்ற பிளாக்கெல்லாம் உரத்து விட்ருங்க கைஸ். மெயின் பக்கம் இருக்கதை ப்ராஜெக்ட்னு சொன்னேன்டா. அது பண்ண போறேன்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றணும். ஏன்சாண்ட் இப்படி ஒரு நிமிஷம் கைஸ். என்னைய வந்து வீட்டில் வந்து ஒரு வேலை சொன்னாங்க. அது வந்து நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் அப்புறமா செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
என்ட்ருபல் வந்து ரொம்ப முக்கியம் கைஸ். லாவால கீவால வந்துச்சுன்னா ஓடி என்ட்ருபலை போட்டு தப்பிச்சு ஓடி வந்துடலாம் முடியாது. சேர்த்து இப்படி ஃப்ரெண்ட்ல எதுக்கும் வச்சிடலாம். யாரோ இருக்கட்டும். என்ட்ருபல் வேண்டும். ஆக்ஸையும் ஷவலையும் இங்கே வச்சுட்டு போயிடலாம். உள்ள திணிச்சு அவ்வளோதான். செஸ்ட்ல வந்து என்ட்ருபல் வச்சுட்டு ஒரு 3 பெட் எடுத்து வச்சுக்கலாம். ஹெல்மெட் வச்சுக்கலாம். அங்கே டக்குன்னு உடஞ்சி போயிடுச்சு. நான் என்ன பண்றேன்? பத்தலனா வந்து எடுத்துக்கலாம். பெட்டு மாட்டாடிக்க வேற இருக்கணும். தலை குனிந்தே வாழணும் கைஸ். பார்த்துதான் போகணும். இல்லைன்னா தொப்பு விழுந்துடும். அதான் சொன்னால செத்துருவோன்ட்டு. இதுக்கு அடுத்த பிளாக் அங்கிட்டு உடைக்கணும். என்ன கைஸ் நமக்கு வந்து ஸ்பானா பாருங்க. கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மைனிங் போன மாதிரி தான். நான் வந்து கீழே போயிட்டு வந்து கண்டினியூ கிரியேட்டிவ் மாற்ற மாட்டேன். இந்த எஸ்எம்பி முடிஞ்ச அளவுக்கு சர்வைவல்லே விளாடணும். அதுதான் என் குறிக்கோள் இந்த எஸ்எம்பியில். நம்ம பப்ளிக் எஸ்எம்பியில் எப்பயுமே இதில் தான் இருப்போம். அதுக்கு பேர் நான் கிரியேட்டிவில் தான் முழுக்க இருப்பேன். என்னாச்சு? ரீஸ் பண்ணாங்க. அங்கே செட் பண்ணிட்டு வரணும் கைஸ். அதுக்கு தான் இதுலேயே க்ளோ ஸ்டோனு ரீஸ் பண்ணாங்க. செட் பண்ணாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்டோன் வச்சுருந்தாங்க கைஸ். டபுள் ஸ்டோன். சின்னது கொதிச்சிருக்கும். இங்கேயா? இங்கே கிடையாது. இந்த இடத்துல தான் இங்கே ஓட்ட போட்டு வச்சிருந்தேன் முன்னாடி. போடு வேற மாதிரி கைஸ். எப்படியா வந்துட்டோம் கஷ்டப்பட்டு. இந்த மேலே டபுள் ஸ்டோன் இருக்குமே. அந்த இருக்கு பாருங்க. இந்த ஓட்டையை வந்து மூடிட்டு போயிட்டேன். அப்படியே போகும்போது அப்படியே எடுத்து போயிடலாம். எங்கே வச்சிருந்த மைனு? ஏதோ ஒன்று நம்ம மைனு இங்கே தானே எங்கே வந்துச்சு? இந்த இடத்துல கிராவல் வந்துட போகுது. கேவ். ஐயா குட்டி கேவ். இது கேவ் மாதிரியே இல்லை. என்ட்ருமனை லாவா இருக்கிறப்பல அந்த இடத்துல வந்து ஸ்பான் ஆகிட்டான் போல. அதான் கொச்சிக்கிட்டு போகிறான். கரெக்டாக இருக்கல. ஒரு பிளாக் கீழே வாங்கிட்டேன்னா கட்டு தானே. இப்போ கட்டு.
தடைகளா வைக்கிறானுங்க கைஸ். டேய் -15 மட்டும் கூட்டிட்டு போயிட்டு விட்டுங்கடா. ஐயப்பா வந்துட்டான் கைஸ். செத்துட்டானாலே நம்ம ஏன் எடுத்துட்டு செத்தாலே போகும். அப்படியே போயிட்டு பெட் வச்சு கொளுத்த வேண்டியதான். போடு வேற மாதிரி கைஸ். நான் பாட்டுக்கு மைண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். ஏன்ஜென்ட் இப்படி வேற லெவல். இனிமேல் இது வைக்க வேண்டியதான். பெட்டு ட்ரைடன்ட்டு கொஞ்சம் பின்னாடி போ. எப்படிக்கா வாங்க. என்னாச்சு? உள்ள தூக்கி போ. வந்துடுச்சு. வேற மாதிரி வேற லெவல். அங்க பாருங்க மேல ஒன்று அந்த இடத்துல பறக்குது. டிஎன்டி வச்சு பண்ணா கூட அவ்வளோக்குமே கிடைக்க மாட்டேங்குதா. எல்லாருமே சொல்றாங்க ஜெனிஸ் ப்ரோ மிஸ்டர் சசி ஜார்ஜ் ப்ரோ எல்லாருமே சொல்றாங்க. கைஸ் 3 சொல்லணும்னு வந்தேன். டக்குன்னு மறந்து போச்சே. 3 சொல்லணும்னு வந்தேன் கைஸ், மறந்து போச்சு டக்குன்னு. அப்படியே பின்பக்கமா அப்படியே வச்சுட்டு போவோம். மொத்தம் நேற்று செத்துருப்பேன் கைஸ். ஏதாச்சும் ஏன்ஜென்ட் இப்படி எதுவுமே கிடைக்கல. இந்த ஒரு நிமிஷம் கைஸ், நான் வந்து என்சென்ட் அண்ட் கோல்டன் ஆப்பிள் ஒன்றே ஒன்று இருக்கு. நான் வந்து டெசர்ட் பக்கம் போகும்போது ஒன்று எடுத்து வச்சிருந்தேன். அது மட்டும் வீட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நான் வந்து சொல்லியிருப்பேன் கிரியேட்டிவை மாற்றாமல் எடுக்கக்கூடாது, கிரியேட்டிவை மாற்றி எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் சீட்டு போட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது கிடையாதுல்ல. அதனால சீட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்ஜ் பண்ணிட்டே போயிட்டு அந்த இடத்துல மைண்ட் பண்ணுவோம். அப்படி சீட்டு போட்டு எடுத்துகிட்டு ஃபயர் சிஸ்டம்னு கொடுக்குறாங்க. ரீஜென்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஹார்ட் கொடுக்குறாங்க. அப்படி தீர்ந்து போச்சுனாலும் சீட்டு போட்டு எடுத்துக்குவேன். ஃபயர் சிஸ்டம் பார்த்தீங்களா மகிமை. ஒரு 2 மட்டும் கிடைச்சா போதும். எனக்கு ஓவராலாம் வேணாண்டா, எனக்கு ஒரு 2 மட்டும் கிடைச்சா போதும்டா.
என்ன எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க. ஏன்ட்ட இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா என்னமோ வெளியே பேசியிருந்தாங்க. அதான் ஐயோ என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் போயிடுச்சா ஏதாச்சும் என்ன வயசு எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தானே 2 கொடுத்தாங்க, வந்து தரவே மாட்டேங்கிறாங்க. சரி அப்படியே போகும். டேய் இந்த லாவா லாவையில் ஸ்விம்மிங் போட்ட தேஜஸ் என்று பேர் வாங்கி உள்ளேன். கைஸ் நம்மளாம் லாவாலேயே ஸ்விம்மிங் போடலாம். ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்க முடியுதுன்னா அதுவும் முடிஞ்சிச்சுன்னா கதம் கதம். ஃபயர் ரெசிஸ்டன்ட் தான் இவ்வளோ இருக்கும் ஆட்டம் ஓடுறேன், இல்லைன்னா கதம் கதம் பண்ணிடுவானுங்க. கதம் கதம் ஃபயர் ரெசிஸ்டன்ட் முடியும் போகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் இருக்கு? 3 நிமிஷம் இருக்கா? அப்போனா சரி. லாவா முதல்ல அடைச்சு விட்டு ஏதாச்சும் ஏன்சென்ட் இப்படி இருக்குன்னு பார்க்கணும் கைஸ். என்ற பள்ளி கடிச்சிட்டு இது ஒரு 8 மணி செத்துருக்கான் போல. அப்படின்னா மொத்த லாவாவையும் அடைச்சாச்சுங்க. நெருப்பில் எண்ணிக்கை இருக்க எதுவும் எரியுத. நல்ல வேலை. ஐயோ 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 ஓடி 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 காடி காடி. நான் இங்க பிச்சாச்சு. இதுதான் பிக்காக்ஸ் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்களோ. டக்குனு ஒரு என்ஷாட் கொடுத்துருடா. இந்த பக்கம் தான் வேலைக்கு வேற பக்கம் போகலாம். சரி நம்ம வேற பக்கம் போகலாம். இந்த பக்கம் ஒரே ஒரு பெட் மட்டும் வச்சு பார்க்கலாம். ஏதாச்சும் கிடச்சிருக்கா? எதுவும் இல்லை. அப்படியே விட்டு அனுப்பிச்சிருவோமா? நாங்கள் அப்படியே வேற பக்கம் போகலாம். டேய் நான் ஒரு ஸ்டாக்காடா கேட்டேன். எனக்கு ஒரு 4 கொடுங்கடா, நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தானே சொன்னேன். அதுக்கேண்டா இப்படி பண்ணுறீங்க? இன்னும் ஒரு 8 வருஷம் கொடுக்குது. இன்னைக்கு இந்த பெட்டை காலி பண்ணிட்டு தான் கைஸ் போடுறோம். இப்போ 6ல் மைண்ட் பண்ணலாம் கைஸ்.
சும்மா போயிருக்கமெல்லாம் கொடுக்குறீங்களேடா, தேவைப்படுறப்பெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. கேட்கறப்ப கொடுக்க மாட்டேங்க. நம்ம பாட்டுக்கு நோண்டிக்கிட்டு போயிருப்போம். இப்போ நான் போயிருக்கேன், இந்த மாதிரி போயிருப்போம், திடீர்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் அதெல்லாம் நம்ப முடியாது. இவங்கெல்லாம் நான் தான் ஏதோ வீடியோவில் சொல்லியிருப்பேன், இவனுங்களாம் நம்ப முடியாது. இப்படி போஸ்ட் கொடுத்துருவாங்க எனக்கு. நான் ஏதோ ஒரு 1 பிளாக் வீடியோவில் அப்போ க்ரீப்பர் வச்சு ஆப்பு வச்சாங்களா எனக்கு. இந்த சொன்னேன் நான் படி மைண்ட் பண்ணிட்டே போயிருப்பேன். நான் திடீர்னு தருவாங்கன்ட்டு அதான் சொன்ன மாதிரியே நடக்குதா. என்னதுடா அது, பெட்ராக்ல ஹோல் போட்டு வச்சிருக்கீங்க. எங்கேருந்து வந்தோம் இப்போ, எங்கேருந்து கைஸ் வந்தோம், எனக்கு ஒரு மந்து போச்சே. ஐயோ எங்கிட்ட இருந்து வந்தோம், இங்கேதான் பிளாக்கு கிடக்குது. ஒன்றும் கைஸ் எங்கிட்ட இருந்து வந்தோம், நம்ம இங்கேதான் எங்கேயோ வந்தோமே. எங்க கைஸ் ஒரு ஓட்டையும் காணா. ஐயோ கைஸ் எங்கேருந்து வந்தோம் நம்ம. எனக்கு ஒரு பெட்டு வச்சு பார்ப்போம் இங்கிட்டு. அப்படி ஏன்ஷியன்ட் இப்படி கச்சாலும் கடிக்கும்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது கைஸ். இந்த மெயின் இருக்குல்ல, அந்த மெயின் போயிடும். மெயின் தான் ஒரு கவலை. இவ்வளோ நேரம் மெயின் பண்ணிட்டு இருந்தோமே, அதனால வேற ஒரு கவலையும் இல்லை. சாவலாம் மாட்டோம். மற்றபடி வேற ஒரு கவலையும் இல்லை. அங்க பாருங்க சொன்ன. ஐயோ நம்ம இதுக்கு மேல செத்துருவோமா? இல்ல பெட்டை தீத்துட்டு செத்துடலாம். அதெல்லாம் நல்ல ஐடியா. சரி இப்ப இந்த பக்கம் அத்தாடியிலா வருது. எனக்கு என்ன பயம். எங்கிட்ட இருந்து வந்தோம், அங்கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். இங்கிட்ட இருந்தாலும் வேற எங்கேயாச்சும் இருந்தா. எத்தனை ஏன்ஷியன்ட் இப்படி வச்சிருக்கோம், 4. எங்கிட்ட வந்து வந்தோம் போங்க. கடுப்பேதி இருக்கு, நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். அப்படியே போகலாம். 43 நிமிஷம் போயிடுச்சா? சரி அப்போனா செத்துருவோமா? 43 நிமிஷம் போயிடுச்சே. இதுக்கே 1 GB கேட்பாங்களே. நெட்டு எவ்வளோ இருக்கு? 1 GB இருக்கா? அப்படின்னா சரி ஒரு 1 மணி நேரம் வீடியோ போடலாமா? போட்டோன்னா வியூஸ் போகாது, அதே யோசிக்கிறேன். போடுவோம். என்ன இப்போ 8 ஏன்ஷியன்ட் இப்படி வரட்டும். அப்படியே இங்கிட்டு போகலாம். இந்த 1 நிமிஷம் கைஸ், இந்த பக்கம் போகலாம் கைஸ். இப்போ நம்ம இதுக்கு வந்து 5th எபிசோட் இருக்குல்ல, சென்சேஷனுக்கு, அதில் வந்து எண்டு ஃபைட் கைஸ். 5th எபிசோட் வந்து முடிவு பண்ணிட்டோம். வந்தாச்சு 16க்கு. நான் என் பக்கத்தில் என் தம்பி உட்காந்துருக்கான், அதனால இவ்வளோ உட்காந்துருக்கான், ஏற்றுக்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் தோத்தி விடுறேன் கைஸ். நான் இப்போ எங்க வீட்டுக்கு வந்துட்டேன், அதனால வீடு ஓட வந்துட்டேன் நினச்சிக்காதீங்க. அதாடி ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. சரி அப்படியே வீட்டை நோடி. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இதில் வச்சு இங்கே ஒரு
பிளாஸ்ட். அந்த இருக்கு பாருங்க. இதோ இங்க ஒன்று இருக்கு பாருங்க. சூப்பர். 2 கிடைச்சிருக்கு ஒரே இடத்துல. வேற ஏதாச்சும் இருக்கா? ரெண்டு கைஸ் சூப்பர். 2 கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நல்ல வேலை கொஞ்சம் பின்னாடி போயிட்டு மெயின் பண்ணி வச்சேன். இப்போ வந்து நம்ம வந்து செத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்லாஷ் கில் போட்டு ஏஎஸ் போட்டோம்னா நம்ம வந்து செத்துருவோம். நம்ம வந்து இப்போ செத்துட்டோம்னா நம்மளோட ஸ்பானுக்கு போயிடலாம். அப்படியே அங்கே வந்து நம்ம வந்து நகருக்கு போயிட்டு நம்ம போட்டோ எடுக்கலாம். அந்த இடத்துக்கு போயிடலாம். பாருங்க நம்மளுக்கு கிளிச்சா என்னமோ தெரியுது. தெரியுது பாருங்க அந்த இடத்துல பெட்ராக் ஹோலியமா முடிச்சு. கைஸ் ஹாஃப் ஹார்ட் மூடு இங்க ஓடுங்க. 2 ஏன்ஷன்ட் இப்படி மேலாக்க வேற மாதிரி. இப்போ மட்டும் என்சாண்ட் அண்ட் கோல்டன் அப்படி இல்லை மறுகையா சாலா. நீ தெரிஞ்சுதான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கீழே விழுந்துடாத. கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாது. இந்த வீடியோ தான் நான் போட்டாலே பெரிய பெரிய வீடியோ இருக்கும். இங்க ஏதாச்சும் இருக்கா? காலி கீழே 3 இருக்கே பாருங்க. நானும் காலி கீழே வச்சுக்கிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு கீழே பார்த்தா அவன் காலி கீழே 3 இருக்கு. சுத்தி எல்லாத்தையும் எதுவும் ஆகல. எனக்கு தெரியும் எதுவும் ஆகாது. அந்த அது எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அந்த வந்து நம்ம இப்படி கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோமே நம்மளுது அந்த அந்த இது என்ன உடஞ்சி ரொம்ப உடஞ்சி. ஹெல்மெட்டு தானே தானே பார்த்தேன். எனக்கு தெரியும் கேச்சு முன்னாடி ஹெல்மெட் உடஞ்சிரும்ட்டு. 11 ஏன்ஷன்ட் இப்படி ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் இல்லையா? எதுவும் இல்லை வேலை. ஏன்னா பிட்டு மாதிரி என்னமோ இருக்கு. அடைச்சிட்டு பார்ப்போம். எதுவும் இல்லை. இன்னும் 1 கிடைச்சா போதும் கைஸ். நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். இல்லை இந்த பெட்டை மட்டும் தீர்த்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் கம்மியாக தானே இருக்கு. இன்னும் 2 பெட்டு 6 பெட்டு இருக்கு இன்னும். அந்த ஒர்க்கு பண்ணு. ஏன்ஷன்ட் இப்படி இருக்குல்ல நெதரைட் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் அதுக்கெல்லாம் இது ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அதனால சொல்றேன். ஏதாச்சும் இருக்குங்க. லாவா தான் இருக்கு. எதுவும் இல்லை. மேலே ஏறிட்டு அந்த இடத்துல அப்படியே வச்சு விட்டு ஏதாவது அந்த இருக்கிற பெட் எல்லாத்தையும் கொளுத்து விட்டு அப்படியே போக வேண்டியதான் வீட்டுக்கு. நம்ம
கடைசி அந்த ஒரு பெட் மட்டும் வைக்கணும். எதுவும் இல்லை. ஏதாவது எது உள்ளது அந்த பெட்டை வச்சு நம்மளே செத்துருவோம். இந்த வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம. வந்து ஸ்மெல்ட் பண்ண வேண்டியதான் ஏன்ஷியன்ட் இப்படி எல்லாத்தையும். 13 ஏன்ஷியன்ட் இப்படி போடு. வேற மாதிரி கேஸ், வேற லெவல். ஸ்டிக்ஸ் இருக்குமா இங்க? ஸ்டிக் இல்லையா? என்ன இது கேஸ்? பக்கா பாருங்க, பாத்தீங்களா நீங்க? பக்கு. இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து நம்ம பக்கு ஃபயர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது மைண்ட் கிராஃப்ட் இல்லை, பக் கிராஃப்ட். பக்கா நடக்குது கைஸ். வீடியோலயே ஒரு 2 பக்கு காட்டியிருப்பேன் இந்த வீடியோலயே. இன்னும் எத்தனை பக் இருக்கும் அது போய்கினே இருக்கும் போல கைஸ். கோல்டு போகலாம். நம்மளோட அரிசி ஒரு வீட்டில் போயிட்டு போட்டுரும். நான் சொன்ன மாதிரியே தான் நம்மளோட அந்த வெஸ்ட்டுக்கு 2 பிக்ஸ் போட்டுற வேண்டியதான். வரணும் கைஸ். அவன் வந்து ஃபோன் பண்ணி எடுக்கல, எடுத்துருந்தானா அவனும் கூட்டிட்டு போயிருக்கான். சரி, நான் வந்து ஸ்மெல்ட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் கைஸ். ஸ்மெல்ட் ஆயிடுச்சு. மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூமெண்ட் கைஸ். கஷ்டப்பட்டதுக்கு பலன். மரணம் கைஸ், மரணம். இப்போ வந்து அவன் வீட்டில் போயிட்டு ஸ்மெல்டிங் டேபிள் அதை வச்சு போட்டுடலாம். மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூமெண்ட் இனிமேல் தான் வரப்போகுது. இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வரும்போது இதான் மரணம். இவன் நம்ம சர்வைவல் வேல்டில் இருந்த சீட்டுமே எதுவுமே போடாமல் பண்ணியிருந்தோம், நம்ம மரணமாக இருக்கும் கைஸ். என்னடா இப்போ ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்குண்ணா. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எடுத்துருக்கோம் நெதரைட். நான் வந்து ஒரு தடவை கூட அந்த நெதரைட்டு பிக்காக்ஸ் செஞ்சது கிடையாது சர்வைவலில். நான் வந்து என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் மட்டும்தான் எடுத்திருக்கேன், மற்ற எதுவுமே எடுத்தது கிடையாது. அது சீட்டில் போட்டு நிஜமாக தான் நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். நான் திருப்பி சொல்லியிருக்கேன். மரணமா கேஸ். அதே இங்கிட்டு வாடா. அவன் வீட்டில் வெடிச்சு கூட வரா. க்ரீப்பர் வாடா இங்க, இல்லைன்னா உன்னை போ வச்சு கொண்டுடலாம் அவனை. மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூமெண்ட்டுக்கு எடுத்துருவான் போல அவன். சாவச்சாச்சு. மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூமெண்ட்டு கைஸ். வீட்டில் வந்து ஆள் இருக்காங்கன்னா ஒரே கத்தாக கத்திருப்பேன். முதல் ஏன்ஷியன்ட் இப்படி அப்படியே இப்போதான் ஒரு ஹாப்பினஸ். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மைனிங் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல் நெதரைட்டில் மீட் பண்ணலாம் கைஸ். ஏன்னா நான் வந்து ஆஃப்லைன்லேயே மைனிங் போவேன், அதை மறந்துடாதீங்க. நான் வந்து ஆஃப்லைனில் தான் மேக்ஸிமம் விளாடுவேன். கேமரா ஆஃப் பண்ணோடனே இப்போ வந்து ஹோம்லி எழுதிட்டு சாப்பிட உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு தான் விளாடுவேன் கன்ஃபார்ம். நாளைக்கு வந்து வீடியோ வராது, கவலைப்படுதீங்க.
அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து ஆள் வச்சுக்கோங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய் எல்லாருக்கும். பாய் பாய்.